சாப்டர் 2 மேட்ரிசஸ். இந்த மேட்ரிசஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அலைட் மேத்ஸ் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம பாஸ் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னா இந்த மேட்ரிசஸ் தான். ஸோ அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெஃபினிஷன். ஸோ இதுல மொத்தமே நமக்கு 3 டிவிஷன்ஸ் தான் இருக்கு. பேசிக்கா நமக்கு என்ன கேட்பாங்கன்னா டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அடுத்தது கேலி ஹாமில்டன் தியரம். இந்த கேலி ஹாமில்டன் தியரம்ல இருந்தா நமக்கு ஒரு 10 மார்க் வரப்போகுது. ஸோ இதுல இருந்து தான் 10 மார்க் எய்ம் பண்ண போறோம். இது இல்லாம நமக்கு நிறைய குட்டி குட்டி டாபிக் இருக்கு. ஆர்த்தோகனல் இருக்கு, சிமெட்ரிக் இருக்கு, ஸ்கியூ சிமெட்ரிக், யூனிட்டரி, ஹெர்மிஷியன், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு, குட்டி குட்டி டாபிக்ஸ். இந்த குட்டி குட்டி டாபிக்ஸ் எல்லாம் எதுக்குன்னா பார்ட் பிக்கு. ஸோ 5 மார்க். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். 2 மார்க்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும், 10 மார்க், 5 மார்க். அப்ப மொத்தமா நம்ம இதுல இருந்து 19 மார்க்ஸ் வந்து இந்த ஒரு டாபிக்ல இருந்து எடுக்க முடியும். 30 எடுத்தா நம்ம பாஸ். ஸோ பாஸ் மார்க்குக்கான இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வந்து மேட்ரிசஸ். இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ். இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து இப்படியே எழுதினா போதும், எக்ஸ்ட்ராவா எதுவுமே எழுத வேண்டாம். இதுதான் நமக்கு பிரிஸ்கிரைப்டு ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கிற டெஃபினிஷன். ரியல் மேட்ரிக்ஸ்னா என்ன, எலிமெண்ட்ஸ்லாம் ரியலா இருந்ததுன்னா ரியல் மேட்ரிக்ஸ். காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒரு எலிமெண்ட் இமேஜினரியா இருந்தா கூட அது காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னா என்ன, ரோஸை காலம்ஸா கன்வெர்ட் பண்றது டிரான்ஸ்போஸ். அப்புறம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து A ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ் ரெண்டு ஈக்குவலா இருந்தா சிமெட்ரிக். ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றது அதே A மைனஸ் A டிரான்ஸ்போஸா இருந்தா ஸ்கியூ சிமெட்ரிக். இங்க வந்து இது வந்து ஜஸ்ட் நோட்டேஷன். சிலர் வந்து A ஸ்டார்னு யூஸ் பண்ணிருப்பாங்க, சிலர் வந்து A டேஷ்னு யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் வந்து A டிரான்ஸ்போஸ்னு யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மூணுமே சேம் தான், ஸ்டார், டேஷ், டிரான்ஸ்போஸ். இப்ப நம்ம டிரான்ஸ்போஸ்னு படிக்கும் போதே நமக்கு இது ரோஸ் இன்டு காலம்ஸ் மாத்திரம்ன்ற ஃபீல்காக நான் பவர்ல T கொடுத்திருக்கேன். டேஷ் கொடுத்தாலும் அதுதான், ஸ்டார் கொடுத்தாலும் அதுதான். அப்புறம் ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிஷியன். ஹெர்மிஷியன்ல பாருங்க A பார் டிரான்ஸ்போஸ்னு இருக்கு. அப்புறம் ஆர்த்தோகனல். ஆர்த்தோகனலோட கண்டிஷன் இதெல்லாம் ஒரு லைன் தான். இதுல இருக்கிறது இப்படியே நம்ம கிளியரா படிச்சு எழுதணும். யூனிட்டரி, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனிட்டரி மேட்ரிக்ஸ், கேலி ஹாமில்டன் தியரமோட ஸ்டேட்மெண்ட். நமக்கு வந்து ப்ரூஃப் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். அடுத்தது அதோட யூசஸ். யூஸ் வந்து இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதும் A பவர் n கண்டுபிடிக்கிறதும். இது இல்லாம நான் ஒரே ஒரு சம் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட சம். மீதி எல்லாம் டெஃபினிஷன்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரே ஒரு தடவை கேட்டிருக்காங்க, அதனால நம்ம இதை சால்வ் பண்றோம். இதை வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. A பிளஸ் A டிரான்ஸ்போஸை சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணணும். இது செகண்ட் பார்ட். கொடுத்துருக்கிறது A. A என்ன இருக்கு, 1 minus 1 2 3 0 1 1 1 0. இது A. A டிரான்ஸ்போஸ்னா என்ன வரும், எனக்கு ரோவை காலமா எழுதுறேன். 3 0 1 1 1 0. இப்போ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிட்டு இதை வந்து சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ A பிளஸ் A டிரான்ஸ்போஸ் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும், 1 minus 1 2 3 0 1 1 1 0 plus A transpose ஓடது 1 minus 1 2 3 0 1 1 1 0. ஸோ இதை ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 minus 1 plus 3 2 2 plus 1 3 3 minus 1 2 0 1 plus 1 2 1 plus 2 3 1 plus 1 2 0 plus 0 0. இது A plus A transpose. இப்போ நான் இதை சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணோம். அப்படின்னா என்ன பண்ணோம், A plus A டிரான்ஸ்போஸ்க்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா 2 2 3 2 0 2 3 2 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவலா இருக்கா? இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நம்ம என்னன்னு சொல்லலாம், இது சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், ஏவும் A மைனஸ் A டிரான்ஸ்போஸை வந்து நம்ம ஸ்கியூ சிமெட்ரிக்னு பார்க்க போறோம். A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் வேல்யூக்காக மேலே போறேன்.
1 minus 1 2 3 0 1 and 1 1 0. இது நம்மளோட A matrices minus A transpose. இதை transpose பண்ணா நமக்கு இந்த வேல்யூ வரும் 1 1 0. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்றோம். ஒரு எலிமெண்டா மைனஸ் பண்ணுங்க. 1 minus 1 0 minus 1 இது minus 3 அப்ப minus 4 2 minus 1 1 3 minus of minusன்றது plus ஆயிரும் 4 0 minus 0 1 minus 1 0 1 minus 2 minus 1 1 minus 1 0 0 minus 0. அந்தந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட இது நம்மளோட A minus A transpose. இந்த A minus A transpose ஹோல் டிரான்ஸ்போஸ் செக் பண்ணுங்க 0 minus 4 1 4 0 0 minus 1 0 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ம் இதுவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டா ஈக்குவல் கிடையாது. பட் ஒரு மைனஸ் வெளியில எடுத்துட்டா ஈக்குவல் ஆயிடும் 0 minus 4 plus 1 4 0 0 minus 1 0 0. இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சா? அப்ப என்ன அர்த்தம்? இது ஸ்கியூ சிமெட்ரிக். அப்படியே ஈக்குவல் ஆயிருந்தா அதை நான் என்ன சொல்லுவேன்? சிமெட்ரிக். பட் இங்க A மைனஸ் A டிரான்ஸ்போஸ் இதுவும் டைரக்டா ஈக்குவல் கிடையாது. எப்படி ஈக்குவல்? மைனஸ் எடுக்கும் போது ஈக்குவல். அப்ப இது ஸ்கியூ சிமெட்ரிக்.